என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்க எல்லாரையுமே நான் வெல்கம் பண்றேன். நம்ம இப்ப என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஐபிபிஎஸ் எக்ஸாம்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதாவது இது வந்து எனி பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு வேணா நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா கைஸ்? ஃபைன். ஓகே, அப்கமிங்ல வர ஆர்ஆர்பி எக்ஸாம், ஐபிபிஎஸ் கிளர்க், ஐபிபிஎஸ் பிஓ எல்லாத்துக்குமே இந்த ஸ்டடி பிளானரை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம வந்து டே 18ல இருக்கோம் கைஸ். ஓகேங்களா? டே 18ல இருக்கும். அதுல நம்ம இன்னைக்கு பார்ட்னர்ஷிப் உடைய பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல்ல பார்ட்னர்ஷிப் வந்து நான் நேத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் டீச் பண்ணியிருந்தேன், பேசிக்ஸ் எல்லாமே. ஸோ நீங்க பார்க்கல அப்படின்னா தயவுசெய்து ப்ரீவியஸ் வீடியோ இஸ் மை லைக் 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கான தேங்க்ஸ் வீடியோ நான் ஒன்று போட்டிருப்பேன். அதுக்கு முந்தின வீடியோ நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ். ஓகே, ஸோ போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ வந்து இப்போ நம்ம டேரக்டாவே பார்ட்னர்ஷிப் உடைய ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கூட போயிடலாம். தயவுசெய்து ப்ரீவியஸ் வீடியோ, இந்த பேசிக்ஸ் வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டதுக்கு வாங்க, அப்பதான் ஈஸியா புரியும். ஓகேங்களா? ஓகே, இஸ் ஃபைன். ஸோ தி ஃபர்ஸ்ட் क्वेश्चन, A and B invested in a business in the ratio of 4:5 அப்படின்னு இருக்கு. ஓகே, the ratio of their profit after an year is 6:5. Find for how many months B invested the money if A invested for the whole year அப்படின்னு இருக்கு. கரெக்டா? ஸோ நான் உங்களுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா பார்ட்னர்ஷிப்ல என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அதாவது அவங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் இன்டு இன்வெஸ்ட் பண்ற மந்த், எவ்வளவு மந்த்துக்கு இன்வெஸ்ட் பண்றாங்களோ அது மாதிரி எவ்வளவு இதுக்கு வேணா போகலாம். ஈக்குவல் டு ஒவ்வொருத்தவங்களுடைய ப்ராஃபிட்டுக்கு ஈக்குவல், அவங்களுடைய ப்ராஃபிட்டுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். கரெக்டா? அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இன்டு இந்த நம்பர் ஆஃப் மந்த்ஸ். அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் தான் நமக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 4:5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து 6:5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? நமக்கு எவ்வளவு மந்த் அதெல்லாம் எதுவுமே கொடுக்கல. சோ இன்வெஸ்ட்மெண்ட் இப்ப A:B, இன்வெஸ்ட்மெண்ட் மந்த் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 4x 5x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் அந்த ரேஷியோ வந்து 4x 5x கொடுத்துருக்காங்க. A வந்து 12 மந்த்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதாவது ஃபார் த ஹோல் இயர் இருக்கும்போது 12 மந்த்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. பட் B வந்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, இதுதான் அவங்க கேட்டிருக்கிறது. கரெக்டா? இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டுக்கு ஆப்வியஸ்லி ஈக்குவலா இருக்கும். A B உடைய ப்ராஃபிட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். That is 6:5. இது ரெண்டுக்கும் ஈக்குவலா இருக்கும். கரெக்டா? சோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த எக்ஸும் நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம். சோ 12 4s are எவ்வளவு guys? 48 வருமா? 48 by 5 is equal to 48 by 5x வச்சுக்கிறேன். இந்த क्वेश्चन மார்க் நான் x வச்சுக்கிறேன். is equal to 6/5 ன்னு வரும். இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 5x is equal to 48 into 5/6 அப்படின்னு வரும். கரெக்டா? 48 into 5/6 அப்படின்னு வருமா? இந்த 5 கேன்சல் பண்ணிக்கலாமா? 48 6 போட்டா 8 ஆயிடும். கரெக்டா? so therefore x is equal to 8 months. that is the answer. 8 months ஆப்ஷன்ல இருக்கு. அவ்வளவுதான் கைஸ். ஓகேங்களா? சோ பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு பண்ணிருக்காங்களோ அதுக்கேத்தாப்புல தான் ப்ராஃபிட் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வெறும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தது மட்டும் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு அவங்க எவ்வளவு நம்பர் ஆஃப் மந்த்ஸ்க்கு பண்ணிருக்காங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து அவங்களோட ப்ராஃபிட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். புரியுதுங்களா கைஸ்? இது மட்டும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இருந்ததுனால எல்லா क्वेश्चनும் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் क्वेश्चन. சாரி கைஸ், ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஜஸ்ட் a minute. ஓகே கைஸ், ஃபைன். இப்போ நம்ம செகண்ட் क्वेश्चनக்குள்ள போயிடலாம். ஓகேங்களா? என்ன கொடுத்திருக்காங்க? வீரா and Anita together started a business with the initial investment of rupees 8,000 and 16,000 respectively, and the time period of investment for Veera and Anita is in the ratio of 4:3 அப்படின்னு இருக்கு. ஓகே, if the profit of Veera is rupees 4,000, then find the profit of Anita அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே கைஸ், ஃபைன். சோ இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வீரா இஸ் டு அனிதா, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 8,000 rupees இருக்கு. அனிதாவோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 16,000 rupees இருக்கு. இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இல்ல, அவங்க எவ்வளவு நம்பர் ஆஃப் மந்த்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கிறது மந்த்ஸ் டைரக்டா கொடுக்காம ரேஷியோ ஃபார்மேட்ல கொடுத்திருக்காங்க. சோ நான் இந்த 4x அப்படின்னு எடுத்துக்கிறேன், இதை நான் 3x அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ப்ராஃபிட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். கரெக்டா? சோ ஃபர்ஸ்ட் இந்த இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே, இதையே நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். this 1 goes 2. கரெக்டா? சோ இந்த ஓகே கைஸ், நெக்ஸ்ட் இந்த எக்ஸையும் கூட நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா 4:2 ஃபைனலா எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4:3 into 2 எவ்வளவு கைஸ்? 3 into 2 is 6. so 4:6 அப்படின்னு வரும். கரெக்டா? 4:6 அப்படிங்கறத நம்ம இதை 2:3 அப்படின்னு மாத்திக்கலாம். கரெக்டா? சோ உங்க ப்ராஃபிட் ரேஷியோ என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2:3 இருக்கும். கரெக்ட் தானே கைஸ்? 2:3. அதனால ப்ராஃபிட் ஆஃப் வீரா என்னங்கிறது நமக்கு கொடுத்திருக்காங்க. கரெக்டா? ப்ராஃபிட் ஆஃப் வீரா என்னன்னு கொடுத்திருக்காங்க 4,000 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நம்ம கேட்டிருக்கிறது ப்ராஃபிட் ஆஃப் அனிதா.
அனிதா. அதாவது வீரா அப்படிங்கிறது 2 பார்ட்டா இருக்கு. 2 பார்ட் வந்து 4000 அப்படின்னா 1 பார்ட் எவ்வளவா இருக்கும்? 4000 divided by 2, that is 2000. கரெக்டா? 4000 divided by 2, that is 1 part. அப்ப நம்ம கேட்டிருக்கிறது வந்து அனிதாவோட பார்ட். 1 பார்ட் வந்து 4000 divided by 2 னா into 3. 4000 divided by 2 is 2000. 2000 into 3 is 6000. So இதோட ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் 6000. அவ்வளவுதான் கைஸ். ஓகேங்களா? சோ ஒரே ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான் கைஸ். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ப்ராஃபிட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ஒரு கேபிட்டல் அமௌண்ட் மட்டும் இல்லாம அவங்க எவ்வளவு மாசத்துக்கு அவங்க அதை இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கிறது ரொம்ப முக்கியம். சோ அதை நம்ம மல்டிப்ளை பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா ஆன்சர் ஈஸியா கிடைச்சிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन குள்ள போகலாம். Okay, so Deepak and Kumar entered in a partnership business in which Kumar invested rupees 50,000 அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ எத்தனை பேர் இருக்காங்க? ரெண்டு பேர் தான். தீபக் குமார் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. அதுல குமார் வந்துட்டு 50,000 rupees இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, at the end of 4 months Kumar withdrew rupees 7,500. At the end of another 5 months he again withdrew rupees 9,000. Deepak had left his investment intact. Then what was the investment if at the end of the 1 year he received 40% of the total profit அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ அவங்க பேசியிருக்கிறது வந்து ஒரு வருஷத்தை பத்தி தான் பேசியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப இதுல இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இப்ப வித்ட்ரா அப்படிங்கிற கான்செப்ட் நான் உங்களுக்கு பேசிக்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணல. அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. தானாவே நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு டாபிக் தான். வித்ட்ரா அப்படின்னா என்னது? அவர் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்ல இருந்து கொஞ்சம் ரூபாய் எடுத்துக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அது என்ன கொடுத்துருக்காங்க? மொத்தம் 1 year அப்படிங்கிறது தெளிவாயிடுச்சா? சோ 1 year அப்படின்னா எவ்வளவு மாசம் இருக்கும்? 12 months இருக்கும். கரெக்டா? என்ன கொடுத்துருக்காங்க? at the end of 4 months Kumar withdrew rupees 7,500. அப்ப 4 மாசத்துக்கு இந்த 50,000 தானே இருக்கு. 4 monthsக்கு குமார்ட்ட 50,000 ரூபாய் தான் இருக்கு. கரெக்டா? நெக்ஸ்ட், at the end of 4 months Kumar withdrew rupees 7,500. so 50,000ல இருந்து 7,500 withdraw பண்ணீங்கன்னா எவ்வளவு கைஸ்? that will come around 7,500 னா 42,500 வரும். ஓகேங்களா? 42,000 அதுக்கு 4 monthsக்கு அப்புறம் 42,500 தான் குமாரோட இன்வெஸ்ட்மென்ட்டா இருக்கு. and the end of another 5 months அப்படிங்கறாங்க. another 5 months அப்படிங்கும்போது at the end of another 5 months தான் இன்னொரு 5 மாசத்துக்கு தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இருந்திருக்கு. சோ இது ஒரு 5 monthsக்கு இருந்திருக்கு. கரெக்ட்டா? he again withdrew rupees 9,000. சோ இதுல இருந்து இன்னொரு 9,000 withdraw பண்றாங்கன்னா எவ்வளவு வரும்? 42,500 minus 9,000 is 33,500 வரும். ஓகேங்களா? ஓகேங்களா? சோ இது 4 monthsக்கு இருக்கு. இது 5 months இருக்கு. டோட்டலா எவ்வளவு? 9 monthsக்கு இருக்கு. ரிமைனிங் இருக்கிறது 3 மாசம் தானே. அப்ப இந்த 3 மாசத்துக்கு இந்த அமௌண்ட் இருந்திருக்கும். புரியுதுங்களா? சோ டோட்டலா குமாரோட அமௌண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 monthsக்கு 50,000 இருக்கு. அதுக்கு அடுத்த 5 மாசத்துக்கு 42,500, அடுத்த 3 மாசம் 33,500. 3 அமௌண்ட் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட், தீபக் had left his investment intact அப்படின்னு சொல்றாங்க. சோ தீபக்கோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவுங்கறத क्वेश्चनவும் கேட்டிருக்காங்க. சோ क्वेश्चन தீபக் அப்படிங்கறது தீபக்னே கொடுத்தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளவுன்னு தெரியாது. பட் 12 இயர்ஸ்க்கு ஒரே இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் தான் இருக்கு. மாறி எல்லாம் இல்ல. ஓகேங்களா? ஃபைன் தீஸ். ஓகே, இது வந்து இந்த இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ப்ராஃபிட்டுக்கு ஈக்குவலா இருக்குமா? ப்ராஃபிட் பத்தி என்ன கொடுத்திருக்காங்க? he received 40% of the total profit அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஹீங்கிறதுல யார் பேசுறது? தீபக்க பத்தி பேசுறாங்க. சோ தீபக் 40% அப்படின்னா அப்ப குமார் வந்து எவ்வளவு இருக்கும்? 60% இருக்கும். சோ இதை நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 2:3 வரும். சோ இந்த இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2:3க்கு ஈக்குவல். ஓகேவா? ஃபைன் கைஸ். இப்போ ஓவராலா இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இது ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? சோ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, சோ இப்போ தீபக் வந்து 12 months, தீபக்கோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இந்த 12 monthsக்கு என்ன அப்படிங்கறத நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். ஓகே, பண்ணும் இந்த இது வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட், இது வந்து மந்த்ஸ், இது வந்து இன்வெஸ்ட்மெண்டோட இது வந்து மந்த்ஸ், மொத்தம் இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்றோம்னா வேலை முடிஞ்சு. கரெக்டா? 50,000 into 4 எவ்வளவு? 5 into 4 is 20. கரெக்டா? சோ இது வந்து எவ்வளவு ஆகும்னா 2 lakhs ஆயிடும். 2 lakhs. ஓகே, 50,000 into 4 is 2 lakhs. Next 42,500 into 5 அப்படின்னு இருக்கு. கரெக்டா? சோ 42,500 into 5 அப்படிங்கறது எப்படி பண்ணலாம்? 400 into 5 எவ்வளவு guys? 400 into 5 is 400 into 5 is 2000 வரும். கரெக்ட்டா? 2000 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 25 into 5 எவ்வளவு வரும்? 125 வரும். சோ 2125 ஞாபகம் வச்சுக்கோங்க. 2125 கூட 2 0. அவ்வளவுதான் guys. ஓகேங்களா? 335 into 3. 300 into 3 எவ்வளவு? 900. 35 into 3 எவ்வளவு? 300 into 3 is 900. 35 into 3 30 into 3 அப்படிங்கிறது 90. 5 into 3 is 15. so டோட்டலா பாத்தீங்கன்னா 105 வரும். 900 plus 105 எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 900 plus 105. ஓகேங்களா? எவ்வளவு பாத்தீங்கன்னா 1005 வரும். ஓகே, சோ 1005 கூட 2 0 ஆட் பண்ணிக்கிறீங்க. அவ்வளவுதான் guys. ஓகேங்களா? ஜஸ்ட் இத மல்டிப்ளை பண்ண. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம இத ஆட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, 2 plus 1 is 3, 1
2 plus 2 is 4, 2 plus 2 is 4, 4 plus 1 is 5. So 5 lakh எவ்வளவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 5,13,000 வருது. ஓகேங்களா? ஸோ D into 12, sorry, 12D by 5,13,000 is equal to 2 by 3 வரும். கரெக்டா? ஸோ D is equal to 2 by 3 into 5,13,000 into 12 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 3 டேபிளால நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் பண்ண முடியும். Yes, 13 into 3 is 31 வரும். Next 1 0 0 0. ஓகேங்களா? இது 12ஆல நமக்கு இப்போ கேன்சல், இது வந்து 6 ஆயிடும். ஓகேங்களா? ஸோ 1,31,000 divided by 6 அப்படிங்கறத நம்ம போட்டோம் அப்படின்னா 2 ஆகும். 11 அப்படிங்கும்போது 2, then 1, sorry, is 1 28 வரும். Then again sorry guys, this is 6 raised 50 வரும். 50 அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 8s are 48 வரும். கரெக்டா? 6 8s are 48. ஓகே, இங்க நம்ம மிஸ்டேக் பண்றோமா 6 டேபிள்ல பண்ணும்போது? ஓகே ஓகே, ஜஸ்ட் a minute guys. ஜஸ்ட் நான் இப்பதான் கண்டுபிடிச்சேன் கைஸ். இங்க 1,31,000 வராது, 1,71,000 வரும். கரெக்டா? 1,71,000 வரும். இங்க தான் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். ஸோ 1,76 1,71,000 நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 28,500 வரும். ஸோ 28,500 இஸ் ஆன்சர். இருக்கா? இருக்கு. தட் இஸ் த ஆன்சர். அவ்வளவுதான் கைஸ். ஓகேங்களா? ஸோ வித்ட்ரா பண்ணிட்டாங்க அப்படின்னா லைக் எவ்வளவு மாசத்துல ஃபர்ஸ்ட் 50,000 rupees இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க 4 மாசத்துக்கு மட்டும். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணிருக்காங்க 42,500 வந்துட்டு மொத்தமா நம்ம யூஷுவலா என்ன பண்ணிருக்கோம் 50,000 into 12 போடுவோம். கரெக்டா? பட் 12 போடாம ஒரு 12 மாசத்துக்கு ஒரே அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணல. அது 4 மாசத்துக்கு தான் 50,000. அதுக்கப்புறம் 4 மாசம் முடிஞ்ச உடனே 42,500 ஆயிடுது. அதுக்கப்புறம் இது 5 மாசம் முடிஞ்ச உடனே 33,500 ஆயிடுது. ஃபைனலா பாத்தீங்கன்னா 3 மாசம் தான் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி நமக்கு டோட்டல் வந்து 5,13,000 வருது. ஸோ 12D இந்த இதே ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்க 12D by 5,13,000 is equal to 2 by 3 போட்டோம்னா நமக்கு ஃபைனலா இந்த D, அதாவது D இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளவு பாத்தீங்கன்னா 28,500 வருது. ஓகேங்களா? சோ வித்ட்ரான்னு கேட்டிருந்தாலும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இங்க எவ்வளவு மாசத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அந்தந்த மந்த்ஸோட நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம்னாலே வேலை முடிஞ்சுது. ஓகேங்களா கைஸ்? ஃபைன். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन குள்ள போயிடலாம். Question. Okay, A started the business with the investment of rupees 18,000 and after 4 months B and C joined with the investment of rupees 16,000 and rupees 20,000 respectively. At the end of 1 year, the total profit of the business is rupees 31,500. What is the profit share of B? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபைன். இட்ஸ் ரொம்ப சிம்பிள் क्वेश्चन தான். அதாவது மொத்தம் A B அப்படின்னு ரெண்டு பேர் தான் இருக்காங்க. அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இன்டு நம்பர் ஆஃப் மந்த்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளவு இருக்கு? சாரி கைஸ், ABC ல 3 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? சோ ABC 3 பேர் இருக்காங்க. A ஓட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 18,000 னு கொடுத்திருக்காங்க. B ஓட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 16,000 னு கொடுத்திருக்காங்க. C ஓட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 20,000 னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? at the end of 1 year, so 1 year கழிச்சு தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வருது. ஸோ 18,000 பாத்தீங்க பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா 12 மந்த்ஸ்க்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆஃப்டர் 4 மந்த்ஸ்க்கு அப்புறம்னா ரிமைனிங் இருக்கிறது எவ்வளவு மாசம்? 8 மாசம். ஸோ 8 மந்த்ஸ். B and C ரெண்டு பேருமே 4 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் ஜாயின் பண்றாங்க. ஸோ ரெண்டு பேருமே 8 மந்த்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? the end of 1 year total profit of the business, total profit வந்துட்டு 31,500 இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம இதெல்லாமே கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஓகே, சாரி guys. ஓகே, சோ இதெல்லாம் இப்ப கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே, சோ இங்க என்ன இருக்கு? 18, 16 and 20 இருக்கும். கரெக்டா? 18, 16, 20 இதெல்லாம் நம்ம 2 டேபிள்ல பண்ணோம் அப்படின்னா இது 9 ஆயிடும், இது 8 ஆயிடும், இது 10 ஆயிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது எப்படி கேன்சல் பண்ணலாம்? அதே நீங்க 12, 8, 8 இருக்கு. இதெல்லாம் 4 டேபிள்ல பண்ணோம்னா இது 3, இது 2, இது 2 ஆயிடும். ஓகேங்களா? வேற ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமானா முடியாது. சோ 9 into 3 எவ்வளவு? 27. 8 2s are 16, 10 2s are 20. சோ ப்ராஃபிட் எந்த ரேஷியோல இருக்கு? 27:16:20 ரேஷியோ இருக்கு. ஓகேங்களா? எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா இது மொத்த ப்ராஃபிட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 31,500. எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். 27 plus 20 எவ்வளவு? 47. 47 plus 16 எவ்வளவு? 47 plus 10 எவ்வளவு? 57. கரெக்டா? 57 plus 6
57 plus 6 is எவ்வளவு 63 வரும். So 63 part அப்படிங்கிறது இந்த 31,500. உங்களுக்கு கேட்டிருக்க what is the profit share of B. 16 part எவ்வளவுன்னு கேக்குறாங்க. 63 part 31,500 னா 1 part எவ்வளவா இருக்கும் 31,500 divided by 63 ஆ இருக்கும். நம்ம கேட்டிருக்கிறது profit share of B, so into 16 அவ்வளவுதான் guys. ஓகேங்களா? So இதுவும் கேன்சல் பண்ணி பார்க்கலாம். 63 நால இது போகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா yes 63 into 5 எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 315 தான். so 500 ஆயிடும். so 16 into 500 எவ்வளவு அதுதான் ஆன்சரா இருக்கும். 16 into 5 எவ்வளவு guys 10 into 5 எவ்வளவு 50, 6 into 5 எவ்வளவு 30, so total 80 வரும். 16 into 5 is 80. So 80 கூட ரெண்டு 0 சேர்த்தீங்கன்னா 8000 அவ்வளவுதான் guys. ஓகேங்களா? So the answer is 8000. அது 500 into 16 16 into 5 கண்டுபிடிங்க. 16 into 5 நமக்கு தெரியலன்னா 10 into 5 plus 6 into 5. 10 into 5 is 50. 6 into 5 is 30. So 50 plus 30 is 80. So the answer is 8000 rupees. அவ்வளவுதான் guys. ஓகேங்களா? எல்லாத்துக்குமே ஒரே ப்ரொசீஜர் தான். எப்படி கேட்டிருந்தாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन குள்ள போயிடலாம். நம்ம இந்த வீடியோடைய லாஸ்ட் சம் பார்த்திரலாம். ஓகே ஃபைன் this. So A, B and C started the business with the investment of rupees 13,000, 16,000 and 15,000 respectively. So A, B, C பார்த்தோனே நம்ம A is to B is to C ன்னு போட்டுக்கலாம். இந்த இன்வெஸ்ட்மென்ட் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கறதையும் நம்ம போட்டுட்டு இந்த இடத்துல நம்ம A is to B is to C போட்டுக்கலாம். ஓகேங்களா? A வந்து எவ்வளவு ரூபா போட்டிருக்காங்க 13,000 rupees போட்டிருக்காங்க. B வந்து எவ்வளவு போட்டிருக்காங்க 16,000 rupees போட்டிருக்காங்க. C வந்து எவ்வளவு போட்டிருக்காங்க 15,000 rupees போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம क्वेश्चन குள்ள வரலாம். After 4 months A added rupees 3,000 for his initial investment அப்படின்னு இருக்கு. After 4 months A added rupees 3,000 for his initial investment அப்படின்னா after 4 months தான் ஆட் பண்றா. அப்ப ஃபர்ஸ்ட் 4 monthsக்கு இந்த 13,000 தானே இருக்கு. மொத்தமா நமக்கு எவ்வளவு வருஷம் இருக்கு அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். at the end of year அப்போ ஒரு வருஷத்தை பத்தி தான் பேசுறாங்க. ஒரு வருஷத்துல எவ்வளவு மாசம் இருக்கு 12 மாசம் தான் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் 4 monthsக்கு இவ்வளவு அமௌண்ட் தான் இருக்குன்னா ரிமைனிங் எவ்வளவு மாசம் இருக்கும் 8 months இருக்கும். சோ இது பிளஸ் அடுத்த 8 மாசத்துக்கு எவ்வளவு அமௌண்ட் அவன் 3000 ரூபாய் ஆட் பண்ணிருக்கான். சோ 16,000 into 8 அவ்வளவுதான் guys. ஓகேங்களா? இஸ் டு B பத்தி ஏதாவது சொல்லிருக்காங்களா? எதுவுமே சொல்லல. சோ B வந்து கண்டிப்பா இவ்வளவு அமௌண்ட் 12 monthsக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆஃப்டர் 4 months இதுதான் இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட் guys. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆஃப்டர் 4 months அப்படின்னு சொல்லிட்டு A வந்து 3000 ரூபாய் ஆட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இன்னொரு 4 months கழிச்சு அப்ப மொத்தமா பாத்தீங்கன்னா 8 monthsக்கு அப்புறம் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆஃப்டர் 4 months தான் வெறும் 4 months நீங்க எடுத்துக்க கூடாது. புரியுதுங்களா guys? ஆஃப்டர் 4 months A வந்து 3000 ரூபாய் ஆட் பண்றாங்க. அதுக்கு அடுத்தது இன்னொரு ஆஃப்டர் 4 months கழிச்சு சோ டோட்டலா 4 plus 4 எவ்வளவு 8 months. சோ 8 months கழிச்சு C வந்து 3000 ரூபாய் வித்ட்ரா பண்றாங்க. அப்ப 8 monthsக்கு C எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க 15,000 rupees இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ லாஸ்ட் 4 monthsக்கு ரிமைனிங் இருக்கிறது 4 months. அந்த 4 monthsக்கு என்ன பண்ணிருக்காங்க இதுல இருந்து 3000 ரூபாய் வித்ட்ரா பண்ணிருக்காங்க. அப்ப எவ்வளவு இருக்கும் 12,000 rupees இருக்கும். எவ்வளவு மாசம் ரிமைனிங் 4 மாசம் இருக்கு. அவ்வளவுதான் guys. ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இப்ப கேன்சல் பண்ண போறோம். 13 into 4 எவ்வளவு guys? 13 நான் அப்படியே இந்த இடத்துல எழுதுறேன் guys. 13 into 4 is மேபி இதை மட்டும் நான் இங்க எழுதிக்கிறேன் கால்குலேஷன் பார்ட் 52,000. ஓகேங்களா? 13 into 4 is 52. so 52,000. 16 into 8 எவ்வளவு 10 into 8 எவ்வளவு guys? 10 into 8 is 80. 10 into 8 is 80. 6 into 8 is 48. so 80 plus 48 is 128. so 128,000 வரும். ஓகேங்களா? சோ இதை நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னா 8 plus 2 is 10, 5 plus 2 is 7, 8. 1,80,000 வருது. ஓகேங்களா? 16,000 into 12. 16 into 12 எவ்வளவு 16 into 10 எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 160. 16 into 10 16 into 12 16 into 10 plus 16 into 2 ன்னு எடுத்துக்கிறேன். 16 into 10 is 160. 16 into 2 is 32. so 160 plus 32 is 192. ஓகேங்களா? so 192,000. okay, next 15,000 into 8. 15 into 8 எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம்? 10 into 8 is 80 plus 8 into 5 is 40. 10 into 8 எவ்வளவு guys? 10 into 8 is 80 plus 8 into 5 is 40. so 1,20,000 வரும். ஓகேங்களா? 1,20,000. 12,000 into 4 எவ்வளவு guys? 48,000. so 1,20,000 plus 48,000ங்கிறது எவ்வளவு வரும்? 1,68,000 வரும். இது அப்படியே நான் இந்த சைடுல போய் எழுதுறேன். ஓகேங்களா? எவ்வளவு இருக்கு? 1,80,000 is to 1,92,000 is to 1,68,000. ஓகேங்களா? இப்போ இந்த 0 எல்லாத்தையும் நான் கேன்சல் பண்ணிடுறேன். so remaining 180, 192, 168 இருக்கு. ஓகேங்களா? ஓகே, இது எந்த டேபிளால கேன்சல் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம்.
ஓகே கைஸ், ஓகே ஃபர்ஸ்ட் நான் 4 டேபிளால கேன்சல் பண்றேன். 4 டேபிளால கேன்சல் பண்ணா 180 அப்படிங்கிறது என்ன ஆகும்? 4 ஆகும். இது 45 ஆகும். ஓகேங்களா? 192 அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? 448 ஆகும். இது என்னவாகும்? 42 ஆகும். 45:48:42. இது வந்து 3 டேபிளால கேன்சல் பண்ணிக்கலாமா? ஸோ இது 15 ஆயிடும். இது வந்து என்ன ஆகும்? 48 அப்படிங்கிறது 3 டேபிளால பண்ணோம் அப்படின்னா 16 ஆயிடும். இது பண்ணோம் அப்படின்னா 14 ஆயிடும். கரெக்டா? 14 14 ஆயிடும். 15:16:14 அப்படிங்கறத ஃபைனல் நமக்கு ரேஷியோ ஆஃப் ப்ராஃபிட். ஓகேங்களா? நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? டோட்டல் ப்ராஃபிட் என்ன கொடுத்திருக்காங்க? 36,000 கொடுத்திருக்காங்க. சோ டோட்டல் ப்ராஃபிட் அப்படின்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா எவ்வளவு வருதோ அது 36,000 கொடுத்திருக்காங்க. எவ்வளவு வருது? 15 + 16 is 31. 31 + 14 is 45. So the 36,000 அப்படிங்கிறது 45 பார்ட். 36,000 அப்படிங்கிறது எவ்வளவு? 45 பார்ட். நம்ம கேட்டிருக்கிறது என்னது? ஃபைண்ட் தி ப்ராஃபிட் ஷேர் ஆஃப் C. C அப்படிங்கிறது என்னது? 14 பார்ட். அப்ப 14 பார்ட் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம்? C-ங்கிறது 1 பார்ட் அப்படிங்கிறது 36,000 டிவைடட் பை 45. கரெக்டா? 1 பார்ட் அப்படிங்கிறது 36,000 டிவைடட் பை 45. அப்ப 14 பார்ட் அப்படிங்கிறது இன்டு 14. அவ்வளவுதான் கைஸ். ஓகேங்களா? இத நம்ம 3 டேபிளால ஓகே 9 டேபிளால பண்ணீங்க அப்படின்னா this will become 5. இது வந்து 4,000 ஆயிடும். ஓகேங்களா? அகைன் இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 800 ஆயிடும். 800 into 14. 14 into 8 எவ்வளவு கைஸ்? 10 into 8 is 80. 8 into 4 is 32. So 80 plus 32 எவ்வளவு? 80 plus 32. 80 plus 30 is 112 வரும். So final answer is 112. அப்புறம் 2 zeros. 11,200 அப்படிங்கறத C உடைய ஷேரா இருக்கும். இருக்கா? So A ஆப்ஷன். அவ்வளவுதான் கைஸ். ஓகேங்களா? இட்ஸ் as simple as that. So உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்ல ஒரு क्वेश्चन வந்துச்சுன்னா திரும்பவும் சொல்றேன், நான் உங்களுக்கு மேபி நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கலாம். நீங்க மேக்ஸிமம் எப்படி பிராக்டிஸ் பண்ணலாம்னா இப்போ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுதிருக்கலாம். ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது I have to explain all the steps. பட் நீங்க அந்த எக்ஸாம்ல நீங்க அதை தப்பு பண்ணாதீங்க. எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸா இருந்தாலும் சரி, ஸ்டெப்ஸுக்காக உங்களுக்கு யாருமே மார்க் தர போறது கிடையாது. ஓகேங்களா? அதை மட்டும் நல்லா மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. there is no marks for steps. ஓகேங்களா? மேக்ஸிமம் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களால மைண்ட் பென் பேப்பர் எடுக்காம எவ்வளவுக்கு எவ்வளவு சால்வ் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணுவீங்க கைஸ். ஓகேங்களா? சோ இப்போ இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா 13,000 into 4. 13 into 4 எவ்வளவு? 52,000. 16,000 உங்களுக்கு ரீட் பண்ணும்போது இப்படிதான் வரும்னு தெரியும். சோ 1 lakh இந்த ஸ்டெப்பையே நீங்க டைரக்டா எழுதணும். புரியுதுங்களா? அதாவது நான் இங்க எழுதியிருக்கேன்ல லைக் சாரி ஈஸ் அங்க இருக்குல்ல 1,80,000. இந்த ஸ்டெப் தான் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாவே எழுதணும். இந்த ஸ்டெப் அந்த அளவுக்கு நீங்க மைண்ட்ல கால்குலேஷன் போடுறதுக்கு கத்துக்கணும். புரியுதுங்களா கைஸ்? ஃபைன். சோ இத பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கால்குலேஷன்ஸ் மோஸ்ட்லி அவாய்ட் ஆயிடும். ஈஸியா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா கைஸ்? ஃபைன். ஓகே. சோ நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஓகே. சோ நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கறது ஜஸ்ட் நான் ஒன்ஸ் நான் உங்களுக்கு ரிவிஷன் கொடுத்துடுறேன். ஓகேங்களா? So revision என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஷிப் அப்படின்னாலே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் அப்படின்னாலும் ரெண்டுமே ஒண்ணுதான். அதுதான் அவங்க போட்டிருக்கிற அமௌண்ட். அவங்க போட்டிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னு கொடுத்திருப்பாங்க, கேபிட்டல்னு கொடுத்திருப்பாங்க. ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேங்களா? பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா அவங்களுக்கு கிடைக்க போற ப்ராஃபிட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா? அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் மட்டும் இல்லாம அவங்க எவ்வளவு நாளைக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க, எவ்வளவு மந்த்துக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறது. சோ இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு மந்த், அது எவ்வளவு பர்சன்ஸ் வேணா இருக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் 2 இன்டு அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் செகண்ட் பர்சன்ட் இருக்கலாம், தேர்ட் பர்சன்ட் இருக்கலாம், எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? அப் டு n நம்பர்ஸ் எத்தனை பேர் வேணாலும் அந்த பார்ட்னர்ஷிப்ல இருக்கலாம். அதுல இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு அந்த ப்ராஃபிட்டுக்கு ஈக்குவல். ப்ராஃபிட் ஆஃப் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் சாரி இஸ் டு பேஸ். ஓகேங்களா? ஓகேங்களா? தப்பா போட்டேன். இது வந்து அப் டு PN வரைக்கும் ஈக்குவல். ஓகேங்களா? அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ வந்து ப்ராஃபிட் ரேஷியோக்கு ஈக்குவலா இருக்கும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இன்டு தி நம்பர் ஆஃப் மந்த்ஸ் தே ஹேவ் இன்வெஸ்டட். ஓகேங்களா கைஸ்? இதுதான் இல்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளவு நம்பர் பர்சன்ஸ் வேணா இருக்கலாம், அவங்க வித்ட்ரா பண்ணலாம், ஃபுல்லாவே இன்வெஸ்ட் பண்ணலாம், இதெல்லாம் எப்படி வேணா இருக்கட்டும். பட் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இன்டு நம்பர் ஆஃப் மந்த்ஸ் அதை நீங்க பண்ணிட்டீங்கனாலே ஈஸியா வேலை முடிஞ்சு. சிம்பிள் கான்செப்டும் இவ்வளவுதான் கைஸ். ஓகேங்களா? ஃபைன் கைஸ். இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் நல்லா கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நம்மளோட சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தோம். ஏதாவது சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்கு, இன்னும் கூட எனக்கு இந்த பார்ட்னர்ஷிப்ல லைக் மேபி இன்னும் செஷன்ஸ் வேணும்னா கூட எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கூட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. கண்டிப்பா ஐ ரிப்ளை பேக். ஓகேங்களா கைஸ்? ஃபைன். ஓகே. அண்ட் தென் இன்னைக்கு தான் நம்ம 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகியிருந்தோம். அதுக்கான ஒரு பிக் கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அதாவது இன்னைக்கான டேட் 16th ஜூலை 2021 மட்டும் வேலிட். இன்னைக்கு நம்ம போட்டிருக்க அதாவது நம்மளோட சேனல்ல பெய்ட்
பெய்டு வீடியோ கோர்சஸ் ஆர் பெய்ட் ப்ராக்டிஸ் பிடிஎஃப் கோர்ஸ்னு சொல்லிட்டு 2 பெய்ட் கோர்சஸ் தான் இருக்கு. அது எல்லாமே கம்ப்ளீட்டாவே ஃபிளாட் 200 rupees தான். வேணுங்கிறவங்க அவைல் பண்ணிக்கோங்க. நீங்க நைட் 12 o'clock கூட இந்த ஆஃபர் முடிஞ்சிடும். ஓகேங்களா கைஸ்? ஃபைன். ஓகே கைஸ், ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் a lot for everything. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.